ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷாሎም டேல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்திக்கு என்னுடைய மூக்குத்தி தொலைஞ்சிருச்சு. அம்மா இன்னைக்கு எனக்காக செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்து குடுத்தாங்க. எப்பவுமே மெட்டி, கொலுசு, மூக்குத்தி எல்லாம் அம்மா தான் செலக்ட் பண்ணி குடுப்பாங்க. ரொம்பவுமே சூப்பரா சூட் ஆயிடுச்சு என்னுடைய ஃபேஸ்க்கும். பசங்களுக்கு கொஞ்சம் கணக்கு பாடம்லாம் சொல்லிக் குடுக்க வேண்டியிருந்தது. இத சொல்லிக் குடுக்கும்போது தான் எனக்கு ஸ்கூல் ஞாபகம்லாம் வந்துருச்சு. 3, 4த் எல்லாம் படிக்கும்போது எனக்கு இந்த கணக்கு சொல்லிக் குடுக்குறதுக்கு என் டீச்சர்ஸ் என்கிட்ட பட்ட பாடு இருக்கே அப்பா! இப்போ தான் டீச்சர்ஸ் டே வேற முடிஞ்சுதா, நிஜமாவே சொல்றேன். டீச்சர்ஸா யார் யாரெல்லாம் ஒர்க் பண்றீங்களோ, பெரிய சல்யூட்டுங்க. உங்களுக்கு இருக்கிற பொறுமை மத்த யாருக்குமே கிடையாது. ஸோ இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு அப்படியே நானு சைல்ட்ஹுட் காலத்துக்கு போயிட்டேன்னா, அம்மா வந்து எப்பவுமே சப்பாத்திக்கு பீட்ரூட் பொரியல் செய்வாங்க. சரி இன்னைக்கு அதையே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, பீட்ரூட் ரொம்ப குறைவா இருந்தது. அத அப்படியே மிக்ஸியில போட்டு அரைச்சு, ரெட் கலர்ல ஒரு சப்பாத்தி செய்யலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிளான் என்னமோ பண்ணிட்டேன். பட் இதுக்கு சைட் டிஷ் என்ன போட்டா நல்லாயிருக்கும்னு தெரியல எனக்கு. சரி ஓகே. சட்னி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேர்க்கடலை சட்னி செஞ்சேன். சும்மா சொல்லக்கூடாது. ரொம்ப சூப்பர்வான காம்பினேஷனுங்க. சப்பாத்தியும் அவ்வளோ சாஃப்ட்டா இருந்தது. இதுவும் காரசாரமா அந்த சட்னியோட சாப்பிட்றதுக்கு செம்மையா இருந்தது. எல்லார் வீட்லயுமே இந்த ஒரு பாவப்பட்ட சேர் இருக்கும். அந்த சேர்ல வந்து துணியெல்லாம் குவிஞ்சு கிடக்கும். நமக்கு எப்போ டைம் கிடைக்குமோ அத வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி வைப்போம். நம்ம வீட்ல இப்ப அது கூடயே ஒரு ஸ்டாண்டும் ஆட் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ குட் டே.